இயேசு உயிர்த்தெழுந்தார். அவரை கட்டி இங்க பாருங்க, எல்லாம் கவனமா கேளுங்க. உயிர்த்தெழுந்தால் ரைட் தான், ஆனா உயிர்த்தெழுறதுக்கு என்னென்ன தகுதி எல்லாம் வேணும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். அல்லேலூயா. முதல்ல இயேசுக்கு போய் கட்டினா, கையை காலை கட்டினா. உங்களை கட்டினா நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கையை காலை கட்டணும் போட்டுக்கா இல்லையா? கட்டினானா கண்டிப்பா கையை காலை தான் கட்டி இருப்பான். ரைட்லா. இப்ப என்ன ஒருத்த கையில் வச்சு கட்டினாலும் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? உங்களை கட்டினா கோவம் வருமா வராதா? ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில நான் கட்டப்பட்டிருக்கிறேன், கடனால கட்டப்பட்டிருக்கிறேன், பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து நன்மையை செய்து கட்டப்பட்டார். சரிங்களா? யாராவது நன்மையை செய்து கட்டப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லுமா, நான் எனக்காக இன்னைக்கு கடன் வாங்கினதே கிடையாது. என்னைக்கு என்ன ஆண்டவர் வச்சுட்டாரோ அதுல இருந்து நானும் ஒரு பணக்கார லிஸ்ட்ல தான் இருக்கேன். பணக்காரன் கோடி கோடி கிடையாது, எந்த செலவும் இல்லாம இருக்கேன். இப்ப ஆட்டோ வாங்கிட்டேன், மாசம் 9,000 கட்டணும். யாருக்காக கட்டப்பட்டிருக்கிறேன்? ஜனங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறேன். இப்ப இயேசு ஜனங்களுக்காக கட்டப்பட்டாருங்க. உயிர் தெழுறதுக்கு, இப்ப நான் சொல்றது உயிர் தெழுந்தாதான் இயேசு. ஆனா உயிர் தெழுறதுக்கு என்னென்ன தகுதிலாம் வேணும்? நீ 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 உண்மையா இருந்தா கூட, நீ நல்லதே சொல்லி கொடுத்தா கூட, அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு தகுதி உள்ளவராகும்படி நன்மையை செய்து கை கட்டப்பட்டது அவருக்கு. அப்ப இன்னைக்கு நீங்க உயிர் தெழணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். உயிர் தெழுதான் உங்களுடைய வேலையை, திரும்பி உயிர் தெழணும். அதுக்கு நீங்க நன்மையை செய்து கட்டப்பட்டால் கூட நீங்கள் மனம் தளராமல் இருக்க வேண்டும். சொல்ல மாட்டீங்க. அடுத்தது மத்திய 27 20-26 வரைக்கும் படிங்க. பரமாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும், பாத்தீங்களா? அப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் பரமாசு ஒரு கொலைகாரனா இருந்தான், ஒரு கொள்ளக்காரனா இருந்தான். ஜனங்கள் என்ன சொன்னாங்க? பரமாசை விடுதலை பண்ணு, இயேசுவை உள்ள தள்ளு. அப்ப இயேசுவே வணங்காத ஒரு மனுஷன், அவன் பேரு என்ன? இவன் மேல தூக்கிருப்பான்னு நினைக்கிறான். அவன் சொல்றான், இல்ல கிறிஸ்தவர்களா இருக்கீங்களே, நியாயப்பிரமாணத்தெல்லாம் படிச்சீங்களே, பைபிள்லாம் படிச்சீங்களே, அவன் சொல்றான் இவன் நீதிமான். யார் சொல்றான்? பாஸ்டர் நீதிமான் சொல்றான். ஆனா சத்திய நீதி என்ன சொல்ற? ஒடிச்சு உள்ள போகுது. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க அவன் நீதிமானு. ஜான் ஜபராஜி நீதிமான்னு சொல்லுது. ஆனா சத்திய நீதி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒளி பரட்டிக்கிட்டே இருக்கு, டெலிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் கேட்கிறேன், திருநெல்வேலிக்காரங்களா இருந்தா நீங்க பண்ணுவீங்களோ? பண்ண மாட்டீங்களா? அது கொஞ்சம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சத்திய நீதிக்கு வெறும் கிறிஸ்தவர்கள் தான் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க. சத்திய நீதி போட்டு போடு போடு போடு. ஆனா பாருங்க, பிளாக் என்ன சொல்றாரு? பிளாக் வந்து விக்கிரகத்தை வணங்குறவன். அவன் வந்து ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது, கிறிஸ்துவினால விடுதலை பெற்றவனும் கிடையாது. அவன் ஒரு விக்கிரகத்தை வணங்குறவன், கிறிஸ்தவ மதத்துக்காரனும் கிடையாது. அவன் நியாயப்பிரமாணத்தையும் படிக்கல. ஆனா அவன் சொல்றான், என்ன சொல்றான்? பிளாத் அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். எல்லா விசுவாசி மோசத்தினால என்ன பண்ணுன்னு கேட்டா, கொலை செய்யுங்க, தூள் செய்யுங்க, போடுங்க. உண்மையாக சொல்றது. சரி, இப்ப பிளாத்து சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. நான் என்ன இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ ஏன் என்ன பொருளாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், கொண்டாடிக்குள்ள என்ன சேர்ந்து பாஸ்டர் சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும் கூக்குரலிட்டு சொன்னார்கள்.
கலகம் அதிகமானதுனால அவர் என்ன பண்றாரு, இந்த இது அதுக்கு தண்ணீரை அள்ளி யாரு, பிலாத்து ஜனங்களுக்கு முன்பாக, கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக கையை கழுவி, இந்த நீதிமானின் இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். உலகத்தை என்ன சொல்றான், உலகத்தை என்ன சொல்றான், இவன் நீதிமான். கிறிஸ்தவன் என்ன சொல்றான், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அது மட்டும் இல்லங்க, அப்புறம் என்ன சொல்றாங்க, அப்ப உலகத்தான் நம்மள நீதிமான் சொன்னா, நம்ம கூடவே இருக்கிறவன் உன்னை என்ன சொல்லுவான், சரகாரமா, விசிமார்க்கத்தமா, திருநரமா, யோக்கியமா, நீ கவலைப்படாத, உனக்காக ஒரு பிலாத்தான் வச்சிருப்பாரு. எதுவுமே நாம சொல்றீங்க, உனக்காக ஒரு பிலாத்து இருப்பாரு, இருப்பாரு இருக்க மாட்டாரா? அப்ப பாருங்க, நீ நீதிமானா இருக்கும் பட்சத்துலதான் உன்னை கொலை செய்ய, உன்னை குற்றப்படுத்த ஜனங்கள் வருவாங்க. அப்பையும் நீ தூங்காதீங்க, அப்பையும் நீ பொறுமையா இருந்தீனா நீ கடைசி நாள்ல உயிர் தெழுவது பிரச்சனை கிடையாது. உயிர் தெழ நீ நன்மை செய்து கட்டப்பட வேண்டும். உயிர் தெழ வேண்டும் என்றால் மக்களால் நீ நன்மை செய்து கொலை செய்யப்பட வேண்டும், அல்லது கொலகாரன்னு சொல்லப்பட வேண்டும். உன் சொந்த ஜனமே சொல்லும், உன் மொட்டாட்டியே சொல்லும், உன் புருஷனே சொல்லும், உன் பிள்ளைங்க சொல்லும். கிளம்பி புரியுதுங்களா? எத்தனை பாஸ்டர் தன் பிள்ளைகளே சொல்லுதுங்க, எத்தனை பாஸ்டர், எத்தனை விசுவாசிகளை அவங்க குடும்பமே சொல்லுது தெரியுங்களா? உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், எனக்கு மட்டும் கிடையாது. நீங்க நீதிமானாய் வாழும்போது உங்க குடும்பம் உங்களுக்கு விரோதமா இருக்கும், உங்க ஊர் உங்களுக்கு விரோதமா இருக்கும், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா இருப்பார்கள். புரியுதுங்களா? அப்ப நீ அந்த விஷயத்திலேயே உண்மையா இருந்தீங்கன்னா நீ உயிர் தேடுவதற்கு தகுதியானவா, தகுதியானவா. நான் சொல்றதெல்லாம் புரியுது உங்களுக்கு? புரிய மாட்டேதா? சரி, அடுத்தது பாருங்க, 29:30. முள்ளுனால ஒரு முடியை பின்னி உன்னை பார்த்தா பரியாசம் பண்ணுவாங்க. அவர் ஒரு நீதிமான் சொன்ன பிறகு கூட ஜனங்க விடலங்க, ஜனங்க விடல. என்ன பண்ணாங்க, ஒரு முள்ளு, சப்பாத்தி முள்ளு பேர் 1.5 அங்குல ஆணி அளவு இருக்குமாங்க, அதை எடுத்து பின்னி இருக்கான் பாருங்க, பின்னி முள்முடி போல ஆக்கி அதை தலையில வச்சு கோலால் அடிச்சிருக்காங்க. வாழ்க்கை முழுவதும் சில நேரங்கள்ல தாங்க முடியாத துன்பம், தாங்க முடியாத வேதனை, ஐயோ நான் என்ன செய்வேன், செத்து கூட போயிடலாமான்னு நீ நினைப்ப. ஆனா சாவாத, இயேசு போன்ற துன்பம் தான் உனக்கு வருது. உன்னை ரட்சித்து உன்னோட உயிரோடு வைக்கிற ஒரு கர்த்தர் உன் கூடவே. மனித வச்சு அடிச்சாங்க, மனித வச்சு அடிச்சாங்க. அப்பயும் அவருக்கு பொறுமையா இருந்தார். அவர் கிட்ட போய் முழங்கால் படிட்டு காலை துப்பி பரியாசம் பண்ணான். நீ சர்ச்சைக்கு வர்றதுனால உன்னை பரியாசம் பண்ணுவாங்க, வேதனை பண்ணுவாங்க. ஆனா பயப்படாத, கலங்காத, திகையாத, தைரியமாயிரு, வெற்றி உனக்கு தான். ஏன் கேட்கிறீங்களா? எப்படி உயிர்த்தெழுந்து ஆண்டவர் அவங்கிட்டே நின்னாரோ அதே போல உன்னை நிக்க வைப்பார். நீ செத்து போய் கிடையாது, நீ உயிரோடு இருக்கும்போது அவன் கண்ணுக்கு முன்னாடி மறைத்து போயிட்டு அவ்வளவுதான். ஆனா அவன் கண்ணுக்கு முன்பாக உன்னை ஆண்டவர் உயிரோடு இருக்குவான், உன்னை நிலைநிறுத்துவான். உன்னை பரியாசம் பண்ணுகிறவர்களை நீ பரியாசம் பண்ணும்படியான சூழ்நிலை வரும், ஆனா நீ பரியாசம் பண்ண மாட்டான். ஏன்னா நீ கிறிஸ்தவ. எதுவுமே நாம சொல்றீங்க, வேலை கிடைக்காம சுத்திட்டு இருக்கவங்களை பார்த்து பரியாசம் பண்றாங்களா? அம்மா அப்பா கூட பரியாசம் பண்ணுவாங்க. என்னை பார்த்து எங்க அம்மா எவ்வளவு பரியாசம் பண்றாங்க, எங்க அப்பா எங்க அண்ணன்கள் பரியாசம் பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் அதே அப்பா அம்மா பார்க்கும்படியாக, அண்ணன் தம்பிகள் பார்க்கும்படியாக கர்த்தர் என்னை உயிர்த்தெழ வைத்தார். சொல்றீங்க, பாவத்தினால, பரியாசத்தினால, விட முடியல பாவம்னால எல்லாரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்றாங்களா? அன்னைக்கு கூட ஆயக்காரனை கிண்டல் பண்ணாங்க, அதை விபச்சார பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணாங்க, எல்லாம் கேள்வி பண்ணி கல்லெடுத்து அடிக்க வந்தாங்க. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு அவளையும் அவர்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரியாக இருக்கிறார். உன்னை நிறுத்துவார், எல்லாம் நிறைய மாற்றுவார். சரி, அடுத்தது படிங்க, 30 வாசிங்க. அங்க பாருங்க, அங்க என்ன
என்ன செய்யறாங்க? அவரை 30 அவர் மேல துப்புனாங்க. கோலை எடுத்து அவரை சிரத்தில் அடித்தார்கள். தூங்காதீங்கம்மா. அப்ப என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, சில நேரங்கள்ல உங்களை துப்புவாங்க, காரி துப்புவாங்க, சிலர் கோலால் அடிப்பாங்க. அப்ப கூட நீங்க பொறுமையா இருந்தா நீங்கள் இயேசு உயிர்த்தெழுந்தது போல நீங்கள் உயிர்த்தெழ முடியும். நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, வாசல் காசாவது இருந்திருக்க போயிட்டு போகுது, ஆனா அவங்க பேசுற பேச்சு இருக்குது என்னால தாங்க முடியல பாஸ்டர். செத்த பேரெல்லாம் பாக்குறேன். ஏன் சாப்பிட போறீங்க? இயேசு உங்கள்கிட்ட இருக்காருன்னு அப்பதான் அர்த்தம் ஆகுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசு உங்கள்கிட்ட இருந்தாருன்னா இதெல்லாம் நடக்கும். இயேசுக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா வேணாமா? ஏன் கேட்டீங்களா? இயேசு உங்கள்கிட்ட இருந்தா அவருக்கு நடந்ததெல்லாம் நடக்கும். நாட்டில் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் அப்படியே போயிடுவானா? அப்படியே போயிட்டாரா இயேசு? இல்ல, உயிர் தெரிந்தது போல உங்களுக்கு உயிர் தெரியும். ஆமென். சரி, அடுத்ததாக நாம் வாசிப்போம் 28ல 2 முதல் 2 வாசிங்களா? 20. அவருடைய முகம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. பாருங்க, நீ உயிர் தேடும் போது உன்னை ஆண்டவர் திரும்ப உன் வாழ்க்கை கட்டும் போது உன்னை எவனா ஏத்தான செத்தவன சொல்றீங்க. உன்னை பார்த்து பரியாசம் பண்ணவன், இவன் பாவின்னு சொன்னவன், இவன் பரியாசக்காரன் சொன்னவன், இவன் விபச்சாரக்காரன் சொன்னவன், இவன் ஊரை கொள்ளையடிச்சு சம்பாதிக்கணும்னு சொன்னவன் எல்லாரும் செத்து போனது போல நடப்பாங்க. எதுவுமே அமைச்சு சொல்லுங்க. ஒரு தம்பியும் இன்னொரு தம்பி பாக்குறேன், ஆட்டோல பண்ண ஓட்டிட்டு போறான். நானும் பிரசனமா எங்க மனைவி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு பார்த்த அம்மாவை கும்பாலம் போட்டு போறான். நானும் ஆட்டோட ஓட்ட கூட இல்ல, ஆட்டோல கூட நின்றுட்டு பார்த்துட்டு தான் வரானு. 2 பேரும் இருந்த நிலைமை என்ன, அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி நீ கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையில வாழ்றாங்க விஷயங்க. அவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்து அந்த அம்மா ரட்சிக்கப்படாத அம்மா, அந்த அம்மா உங்க பாரு நம்ம கிட்ட சிரிச்சுட்டு போறாங்க. எவ்வளவு அகங்காரத்தை பாருங்க. ஒரு தம்பி சொல்லிட்டு போறான், நான் அவனை வளைச்சு கொண்டு வரான்னு சொன்னான். வளைச்சு அவனை கொண்டு வர முடியாது. இதனால சில நேரங்கள்ல வந்து நம்ம உஷாரா இருக்க வேண்டியது. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். யாரால எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அவங்க அந்தந்த இடத்துல வைக்கணும். இப்ப உங்களுக்கு அப்படிதான் சில நேரங்கள்ல நீங்க சிலரை நம்பி வீணா போயிருக்கலாம், நிலமும் மோசமா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை உயிர்ப்பிக்கும் போது அவங்க செத்துக்கலாம். செத்தவர்கள் போல கிடந்தாங்க. காவலர்கள் அவனுக்கு பயந்ததுனால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த திரிகை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள், ஆனா அதே இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. ஹலோ, ஆனா உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ பயப்படாத, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். பயப்படாது. நான் இப்பயும் நான் சொல்றேன், பயப்படாது. உங்களுக்கு தான் வெற்றி. பயப்படாத, வெற்றி உங்களுக்கு தான். ஆமென். செத்து போன இயேசு இல்லைங்க நம்ம தேடிட்டு போனது. நீ தேடிட்டு வந்து செத்து போன இயேசு தான், ஆனா அவங்க உயிரோட இருப்பாரு. உங்களை சொல்லுவோம் செத்து போன இயேசு தேடினீங்க, அவன் செத்து போய் கிடப்பான், அவர் உயிரோட இருப்பாரு. நீ பயப்படாத இருப்பா, அவன் பயந்து போய் கிடப்பான். எதுக்கு ஆமென் சொல்றீங்க? உன்னை கலக்கிறவன் கலங்க போறான். சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உன்னை கலக்கிக்கிட்டே இருக்கான் பாரு, உன் வயிறுலாம் கலங்குது பாரு, அவன் கலங்க போற நேரம் நாள் வந்துருச்சு. பயப்படாம போங்க, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். ஆமென். அப்ப 6ல பார்க்கிறோம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்து இடத்தை பாருங்க அப்படின்னு சொல்றார். ஆமென்.
இப்ப அவரு உயிர் தெழுந்தார் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அவர் உயிர் தெழுந்ததை வந்து என்ன பண்ணாரா, நிரூபித்தார். அவரு இங்க பாருங்க, தான் உயிர் தெழுந்தோன்னு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. அவர் உயிர் தெழுந்ததை நிரூபிச்சார். ரோமர் 1:5 வாசிக்கலாம். ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தேவகுமாரனாய் அவருக்கு உயிர் தெழுந்துட்டார், செஞ்சுட்டாரா? எப்படி சொல்றீங்க? அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறி, அவர் உயிரோடு இருந்து என்ன பண்றாரு, அவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்கள் அவர் என்ன பண்றாங்க, அவர் தெய்வமான அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறுது. என் பேரை சொல்லிட்டு எல்லா நாட்டுக்கும் வந்துச்சு, என் பேர் சொல்லி ஏமாத்துறவங்க அது நடந்துச்சு, என் பேர்ல கள்ளத்தில் பேசுறவங்க அது நடந்துச்சு, அடுத்தது ஏடிஎம் கார்டு வரும்னு சொன்னாலும் அது வந்துச்சு, 10 நாடுகள் கூட அது வந்துருச்சு, பூமி அதிர்ச்சிகள் வந்துருச்சு. திரும்பவும் இஸ்ரவேல் நாட்டுல அவர்கள் ஆலயத்தை கட்டுவார்கள் சொல்லி அதுவும் நடக்க போகுது. இப்ப ஆண்டவர் உயிர் தெழுந்ததை அவர் என்ன பண்றாரு, நிரூபித்து விட்டார். அல்லேலூயா. அவர் வந்து உயிர் தெழுந்ததை என்ன பண்றாரு, நிரூபிச்சார். அடுத்து பாருங்க, அவர் இணைக்கப்படும் ரோமர் 6:5 வாசிச்சீங்கன்னா, அதே போல நாமும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் இப்ப பாருங்க, புரியுதா உங்களுக்கு? அவரோடு நம்ம செத்தோம்னா அவரோட கூட உயிர்த்தோம். அப்ப செத்தோம்னா என்ன இடத்துல செத்தோங்க, அப்படியே செத்து போறதா? இல்லைங்க, மானவெத்தனம் சுடு சோமை எல்லாத்தையும் செத்து போயிடும். எது கிடையாது, கிறிஸ்துக்காக நம்ம பார்க்கணும். மானம் இருக்கா? இல்ல. ரோசம் இருக்கா? யாருக்கு இருக்கா ரோசம்? இல்ல, செத்து போச்சு. ஏசுக்கா அவமானப்படுறீங்களா? ரைட்டு. அப்ப உலகம் என்ன பண்ணுவான், ஏடா உனக்கு சூடு சோதனை இல்லைன்னு, எனக்கு இல்லடா சூடு சோதனைப்பா. அப்ப கிறிஸ்துக்காக நீங்களும் நானும் மரித்து போனது உண்டானால் அவரோட கூட உயிர்த்தோம். எத்தனை ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். டக்குனு கோபம் வருமா உங்களுக்கு? வரக்கூடாது. டக்குனு காமம் வருமா? வரக்கூடாது. ரோசம் வருமா? அதுதான் என்னன்னு தெரியாது. மாணவருக்கு சூடு சோதனை எதுவுமே இல்லை. அப்புறம் எருமாடு வரைக்கும் யாருக்காக எருமாடு போல இருக்கீங்க? இயேசுதான். இச்சையில என்னடாங்க, ஒரு பொண்ணு கூட பார்த்து சிரிக்க மாட்டா, நீ என்னடா நீ என்னடா இதா அதான் அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்டா கூட நீ சொல்லணும், ஆமா நான் அதுதான். ஏன்னா இவ்வளவு திட்டம் உனக்கு ஏன் இவ்வளவு திட்டம் உனக்கு மாணவர்கள் சொன்ன இல்லையா? எனக்கு சொன்ன போங்க. ஏறுமாட்டாங்க. என்ன கோவம் எப்படிதான் வருது அப்படின்னா, நானும் கேட்காத கேள்வியில என் கொண்டாடிட்டு, ஆனா மாணவர்கள் சொன்னேன் அந்த சர்ச்சைக்கு தான் ஓடிட்டு இருக்கிறான். பரவாயில்ல. ஆனா நீங்க ஒரு நாள் போய் தெரியும் இயேசு கேள்வி கேட்க தானாக மன்னிக்க. எங்க ஊர்ல ஒரு அம்மா 21 நாள் உபவாசம் படிச்சவங்க பண்ணாங்க. தான் கணவன் ரசிக்கப்பட்டோம், அந்த குடிக்கிற அந்த பழக்கெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, போட்டு விதி மிதிச்சார் போராடிய. ஆனா இந்த அம்மா அந்த உபவாசத்தை மட்டும் விடவே இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? 21ஆவது நாள் முடிய போகுது, சாராயத்தை போய் வாங்கியிருக்கிறாரு, ரத்தமா மாறி போச்சு. அங்க போய் சண்டை போட்டிருக்காரு. எங்க ஜெயமண்டம் பக்கம் உண்மையா நடந்தது. அவர் பொண்டாட்டிட்ட போய் கேட்டிருக்காரு, என்னாடி இதை விற்கிறவன்ட்டு போய் கேட்டா, என்ன சாயம் கலந்து கொடுத்துருக்கா, உனக்கு போய் கொடுப்பானா, நீ ரெகுலர் கஸ்டமர், உனக்கு நேரம் ஊத்துற மாதிரி ஊற்றி காட்டுறான். எடுத்து வர வெள்ளையா இருக்கு, போய் ராவா வச்சுக்கிட்டு நல்லா மிச்சர்லாம் வச்சுட்டு நல்லா தூக்கி இருக்கிறாரு. திரும்பி பார்த்தா ரத்தமா மாறி. அப்பதான் இவனுக்கு மீண்டும் வச்சு, நம்ம பொண்டாட்டி 21 நாளா ரத்தமா மாத்துங்க எஸ்தப்பா ரத்தமா மாத்துங்கன்னு சொன்னாலே நம்ம சாராயம் ரத்தமா மாறி வச்சு கையெல்லாம் நட்டுக்க ஆரம்பிச்சு ஓடுறானா பொண்டாட்டி கல்ல விழுத்தானா. செஞ்ச தப்பு தாண்டி, ரத்தமா போயிட்டு என்னை காப்பாத்திட்டீங்க.
அவங்க ஞானஸ்தானம் விட்டு அவங்க பாஸ்டர் வந்து எங்க திருச்சபையில் வந்து சாட்சி சொன்னாங்க. இங்கேயும் எத்தனை பேர் அது மேல அற்புதம் நடந்திருக்குது. எத்தனையோ குடிகாரன் அவரை திருத்தவே முடியாதுங்கிறவங்களாம் நீங்க திருந்தி வந்து சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க. காரணம் யாரு? இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் போது அவர்கிட்ட அந்த எது பாவங்கள்லாம் செத்து போயிடும், சாபங்கள்லாம் செத்து போயிடும், எதிர்ப்புகள்லாம் செத்து போயிடும். அப்ப கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்தது உண்டானா கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கவங்களால முடியும். ஆனா எனக்கு ரோசம் இருக்குங்க, ஒண்ணு பண்ண முடியாது. ஜெயிலுக்குள்ளதான் என் பொண்டாட்டிக்கிட்ட போய் எனக்கு ரோசம் இருக்கு அப்படின்னா நான் எங்க இருக்கணும்? ஜெயிலுக்குள்ளதான். உயிர் தெரிஞ்சுட்டீங்களா இல்லையா? ஆமென். சரி, இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க எல்லாம் சொல்லுங்க. இயேசு மரித்தது போல நானும் மரிச்சேன், இயேசு உயிர்த்தெழுந்தது போல நானும் உயிர்த்தெழுந்தேன். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னை பொங்குது. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குது. உங்களுக்குள்ள பாதை எனக்கு இருக்கு. அல்லேலூயா, சிரிச்சுட்டு பாருங்க. பிபிசி கொஞ்சம் குறையுங்க. ஐயோ ஐயோ, தெரிஞ்சு பாருமா? சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குது. வழி தப்பி நான் இருக்கிறேன், பல வழி அதை சும்மா நடக்கிறேன். வழி தப்பி நான் இருக்கிறேன். அவன் அன்பு கூறவே அழைத்தது என்னையே, அவன் அன்பு கூறவே அழைத்தது என்னையே. அந்த இந்த நாள் எந்த காலம் நீங்கிட்டே, அந்த இந்த நாள் எந்த கோபம் நீங்கிட்டே, அந்த இந்த நாள் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இந்த நாள் எந்த ரோசம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குது. வைத்தியம் சொல்லுவாங்க, அர்த்தம் சரி. இப்ப ரோமர் 6:5 படிச்சிட்டீங்களா? அடுத்தது இந்த உயிர்த்தெழுதனால என்ன ஆசீர்வாதம் வருது அதை மட்டும் பாருங்க. வெளிப்படுது 20:4 வாசிங்களா? உயிர்த்தெழுதனால நல்ல தூக்கம் வருதா? உயிர்த்தெழுதனால நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். இயேசுவின் பற்றிய சாட்சி நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும் ஆமென். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவு உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஹலோ, என்ன புரியுது பாத்தீங்களா? நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாஸ்டர், கஷ்டமே இருக்கக்கூடாது பாஸ்டர், என் உடனே கோபமே வரக்கூடாது பாஸ்டர், இச்சையே வரக்கூடாது பாஸ்டர், பொறாம வரக்கூடாது பாஸ்டர், என்னன்னே தெரியுது, நான் நல்லவனா தான் இருக்க பாக்குறேன், எனக்கு சிந்தனை கெட்ட கெட்ட சிந்தனை தான் வருதுன்னு சொல்லி போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரிய 1000 ஆண்டு நீங்க உலகத்துல வாழ்ந்து எப்ப எல்லாருமே ஒரு காலத்துல மரிச்சு போயிடுவோமா, திருப்பி ஆண்டவர் உயிரோட எழுப்பாரு. யாரெல்லாம் எழுப்பாரு? ரட்சிக்கப்பட்ட உங்களை தான். ரட்சிக்கப்பட்டவங்க பூமிக்குள்ளே 1000 ஆண்டு கிடக்க வேண்டியதுதான். ஹலோ, அப்ப ரட்சிக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் எழுப்பி 1000 ஆண்டு சும்மா சந்தோஷமா ஜாலியா இருக்கு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன். ஒரு உதாரணம் சொல்றேன், இருப்பா என்னன்னு தெரியல. நான் 1000 ஆண்டு அரசா இருந்தா என்னதான் கிடைக்குமே தெரியாது. நீங்க விருப்பதான் கிடைக்கும். பிரைஸ்லாம்.
இப்ப இந்த பாடலாம் அனுபவிக்காம இருக்காங்களா அவங்களாம் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்களாம் 1000 ஆண்டு மண்ணுக்குள்ளதான் கிடப்பாங்க. அவங்களாம் இது சம்மந்தம் கிடையாது. பிரைஸ்லா. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பாடுகள். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா 1000 ஆண்டு ஜாலியா வாழலாம். யாருக்கெல்லாம் டூர் போகணும், நல்ல ஊட்டியை போய் பார்க்கணும், கொடைக்கானல போய் பார்க்கணும், அமெரிக்காவை போய் பார்க்கணும், ஐஸ்லாண்ட போய் பார்க்கணும், யாருக்கும் ஆசை புரியும் இல்லையா? அதை விற்படுத்தி தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் நல்லதை பார்க்கறது கூடவா? ஐயோ ஐயோ. அப்ப நீங்க பாருங்களா, நம்ம ராஜசூன்யமா வாழக்கூடாதுங்க. சிலவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, கோமணமுடி கட்டிட்டு செருப்பு கூட போட மாட்டாங்க. அது ராஜசூன்யம். அதை பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலை படக்கூடாது. அல்லேலூயா. சரி சிஸ்டர், தண்ணி வர வேண்டியதுட்டாங்க கேட்காமலே. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்களா, நீங்க சிரியாதீங்க. இப்ப தீமதி கிட்ட போய் நான் கேட்கிறேன், ஒரு அழகா இருக்கும், அழகான ஒண்ணு அழகான பொண்ணு நினைக்காதீங்க. அந்த நேரத்தை சண்டைக்கு வராது, எங்க போய் வர இந்த நேரத்துல நிறுத்தி விட்டுறாதீங்க. அழகா ஒரு வீடு இருக்கு, அதே சைஸ்ல அதே அளவுல அசிங்கமா ஒரு வீடு இருக்குது. கலர்லாம் அடிக்காம, பெயிண்ட்லாம் அடிக்காம. இந்த 2 வீட்டுல இந்த எது வேணுமான்னு கேட்ட தீமதி என்ன சொல்லுவாங்க, இதுதான் எல்லாமே. அப்ப உலகத்துல அழகும் இருக்கு, அசிங்கமும் இருக்கு. இப்ப காதல் வரும், இந்த வாலிபத்துல எப்படி வரும்? ஒரு நொண்டி பொண்ணு மேல காதல் தான் பிடிக்குது, அசிங்கமா. கண்ணு ஒண்ணு சின்ன கண்ணு கூட பெரிய கண்ணு இருக்குது, ஆனா நல்லா அன்பா இருக்கு, பாசமா இருக்குது. காதல் வருமா அதை பார்த்தா? இல்ல. அது அல்லது என்ன சொல்றாங்க சார், ஏமா உங்க மேல ஒரு அன்பு இருக்கு சார் அப்படின்னா, அப்பா அன்பா அப்பா கண்டிப்பா ஓட்டது. பாருங்க, உலகத்துல ரசிக்கக்கூடியதும் இருக்குது, ரசிக்க முடியாததும் இருக்குது. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. நான் சொல்றது பொய்யா? சிலர் என் பேச்ச ரசிப்பீங்க, சிலர் எப்படா முடிப்பான், நம்ம வேற கறி வாங்கி வச்சுட்டு வந்துருக்கிறோம், இப்படியே நீட்டிக்கிட்டே போகும் போல் இருக்கு, போற பார்க்க பார்த்தா முடிக்கிற நேரம் பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. 12 மணிக்கெல்லாம் முடிச்சிடுறேன். கறி எடுத்துட்டே இங்க இருக்கட்டும். இப்ப கறி பெருசா நான் பெருசா? என்னப்பா உதயம் சொல்லுப்பா, அங்க இப்ப பிரியாணி ஒன்று செம்ம டேஸ்டா செஞ்சு வச்சிருக்காங்க, நீ என்ன பண்ணுவ? சீக்கிரம் எப்படா படிப்பாரு, எப்படா படிப்பாரு, எப்படா இந்த சிந்தனை என்ன வரும்? அப்ப உலகத்துல அழகா ஒண்ணு இருக்குது, அசிங்கமாவும் நிறைய இருக்குது. நீங்க எதை ரசிப்பீங்க? என் பிள்ளை அழகா இருக்கணும், என் பையன் பிறந்த உடனே விளையாடுதான் அழகா, உடனே பாரு என்ன இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் மேல ஒரு சரி ஜவம் பண்ணா அழகா சிறப்பா பார்ப்பான்னு பார்த்தா அடுத்தது கருப்பா பார்த்து சிறப்பு கருப்பு. எனக்கு ஏற்கனவே டிஎம்கேவா, இதுவரை டிஎம்கே ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, இந்த கருப்பை கொண்டாந்து கொடுத்தாங்க பாருங்க, இப்படி பார்த்தா கொடுத்தவனும் கருப்பு, வாங்க நானும் கருப்பு, நடுவும் கருப்பு, அப்பா எல்லாமே கருப்பு மயமாங்க. ஆண்டவரே தெரியலையே. எங்க அம்மா அப்படி பார்த்தாங்க ஓரக்கணும்ல, கொஞ்சம் கருப்பா இருக்கணும்ல, அவங்களுக்கு கருப்புனா அவ்வளவு முடியாது அப்படின்ட்டாங்க. உலகத்துல ரசிக்கிறது இருக்கு, ரசிக்க கூடாதுன்னு இருக்குங்க. ஆனா 1000 ஆண்டுல எல்லாமே ரசிக்கக்கூடியதா, எதுவுமே வெறுக்க முடியாதுன்னு இருக்கும். அந்த 1000 ஆண்டுல தாங்க ஒரு ஆசிரியர் உயிர் தெரிந்ததுனால, ஆண்டவர் ஏசப்பா உயிர் தெரிந்ததுனால அந்த நன்மை கொடுக்கிறது. நான் இப்ப காலையில மடப்பட்டு போனேன், ஒரு வேலையா போனேன். அப்ப 2 பேரு அந்த பாலத்துல ஏறணும், என்னையே இப்படி பார்த்தாங்க. நான் பார்க்கறது 2 பக்கத்து வீடு இப்படி இருக்காங்க, பல்லுதான் விளக்கல, இந்த கூடலாம் இது நடிச்சிருக்கு, தலை சீவுல, இப்படி பார்த்த மாதிரி. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அழகா வந்து பார்த்துட்டு, ஆமா ஆண்டவரே, இப்ப உலகத்துல அழகு இருக்கிறா, அழகான பிரசங்கத்தை நீங்க பண்ண அப்படின்னாரு. அதனால நான் எப்ப பண்றது, என்ன பண்றது, இங்க போனா பிரச்சனை, இங்க போனா பிரச்சனை, இங்க போனா பிரச்சனை. நான் இவ்வளோ வந்து இந்த பிரசங்க பீடத்துல வந்து நிக்கிறதுக்குள்ள படாத படம். சரி, இப்ப எல்லாமே அழகு, நீங்களும் அழகு, பிரசங்கமும் அழகு, இயேசு அழகு, எல்லாமே அழகா இருக்கிறதா
1000 ஆண்டுகளாக உம்மை ஆராதித்தேன் அழகே, என்னை வந்த அழகே, உம்மை பாட உம்மை துதிக்க ஒரு நாள் பக்கலையே. உம்மை ஆராதித்தேன் அழகே, பக்கத்துல கொடுங்க. அழகா இருந்தாலும் கொடுங்க, அழகா இல்லைனாலும் கொடுங்க. இந்த 1000 ஆண்டுல சொல்லுங்க, இந்த 1000 ஆண்டுல யானை என்ன பாத்தீங்க? அங்க பார்த்து சொல்லுங்க. 1000 ஆண்டுல ஆனா அங்க பார்த்து சொல்ல பாருங்க. எல்லாமே அழகுகிறார், எல்லாமே அழகுகிறார். சரி, ஆண்டவர் உயிர் தெரிந்ததுனால 1000 ஆண்டு கொண்டு போறாங்க. அப்புறம் ஏங்க இந்த காமம், ஏங்க இந்த காதல், ஏங்க இந்த மோதல், ஏங்க இந்த கோபம், ஏங்க இந்த பொறாமை, ஏங்க இந்த ஆமை, அந்த ஆமை எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடுங்க. பொறாமை இருந்தா சமைச்சு சாப்பிடுங்க. முடிஞ்சு வச்சு இன்னைக்கு வயிற்றால கூட போகும். வைங்களா? 1000 ஆண்டு இருக்கும் போது பாக்கியராஜ் இந்த உலகத்தை வச்சு எதாவது கவலையா? ஒண்ணு கிடையாது, ஜாலியா இருக்க வேண்டியதான். 1000 ஆண்டு இருக்குப்பா, போயிட்டே இருக்கு. தள்ளு தள்ளு ஒத்து சொல்லுங்க, ஒத்து ஒத்து 1000 ஆண்டு எனக்கு இருக்குது. போ ரைட்டுங்களா? சரி, அடுத்து பாருங்க, கொலோசியர் 2:12-15 வரைக்கும் படிங்க, முடிச்சிடுறேன். என்ன சிறந்தா தோல் எடுத்துட்டாரா? என்ன பண்ணாரு? இப்ப அவர் உயிர் தெரிந்ததுனால ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய், ஞானஸ்தானம் சிலருக்கு என்னன்னு தெரியல, அதிலே அவரை மரித்தோரில் இருந்து எழுதின தேவனுடைய சாயலின் மேல் உள்ள விசுவாசத்தினால் அவரோடு கூட எழுந்தவர்களுமாய் இருக்கிறீர்கள். இப்ப மரித்தவர்களா நீங்க எழுந்திருக்கிறீங்களா? எழுந்துச்சீங்க. உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதமில்லாதனாலும் மரித்தவராய் இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அவரோடு கூட என்ன பண்றாரு? அக்கிரமங்களை எல்லாம், உங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு எதிரடியாய் கட்டளையாய் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்து ஜாதகம் யாராவது வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் வீட்டுல ஜாதகம் வச்சிருக்கீங்க? கை தூக்கு பாப்போம். பொய்யோசரமா வச்சிருக்கீங்களா இல்லையா? கை தூக்கலா? ஜாதகம் வச்சிருக்கீங்களா?
மாரியம்மா ஜாதகம் வச்சிருக்கீங்களா இல்லையா? எங்க அந்தம்மா இல்லையா? யாரெல்லாம் ஜாதகம் வச்சிருக்கீங்க? ஏன்னா சனி ராகு கேது வந்துச்சு, ஒன்னும் உனக்கு வராது. உனக்கு நன்மை மட்டும்தான் வரும். சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை மட்டும்தான் வரும். ஏன்? அதை எல்லாத்தையும் குழைச்சி அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஆணி அடிச்சு கொடுத்தாரு. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க அப்பா செஞ்ச பாவம், நீ செஞ்ச பாவம், உன் பிள்ளைங்க செஞ்ச பாவம், மூதாதைகள் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் ஆணில அடிச்சு தூக்கி போட்டார். முடிஞ்சு போச்சு. அப்ப நமக்கு எதிராக என்ன இருந்துச்சு? நீங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. எவனாலும் நல்ல உங்க ராசி நல்ல ராசி சொல்லுவானா? சிஸ்டர் அன்புகர் சிஸ்டர் ஜாதகம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? யாரா ஜாதகம் பார்த்துருக்கீங்க? சொன்னாங்களா? நல்லது சொல்லுவாங்களா? உனக்கு நேரம் நாட்டா இருக்குமா? அப்புறம் மங்கு சரி இருக்குமா? அப்புறம் குரு வந்து நீச்சல் அடிக்கட்டுமா? சூரியன் கொத்துக்கிட்டு போச்சுமா? அப்ப உனக்கு கேட்கறப்ப உனக்கு எப்படி இருக்கும்? மனசு திக்கு 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 இருக்கும். இந்த மந்தாரவாதிகள் சொல்ல சொல்ல உங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்க. உண்மையா இல்லையா? அதை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரா? நமக்கு எதிராக கட்டளையாக நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையை ஆணி அடிச்சுட்டாரு. கவலைப்படாம போ. களத்துக்கு போகும்போது கவலைப்படாம போங்க. உங்களை ஒரு ஜாதகமும் ஒண்ணு பண்ண முடியாது. பாக்கியராஜ கோயில் போய் இப்ப ஜாதகம் பார்த்தா என்ன சொல்லுவான்? உனக்கு விரைய சனி இருக்குது, உனக்கு சனியோட புதன் சேர்ந்து இருக்கிறதுனால காசு தங்காது. ஆமாங்க அப்படிதாங்க. ஏழாம் இடத்துல சனி இருக்கு, உன் முன்னாடி எந்த இடமா திட்டிருப்பான். ஆமாங்க. அடுத்தது பாரு, சூரியன் வந்து வாக்குல இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் கனவு. ஆமாங்க. இனி வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் தானே. அப்ப பாக்குறது என்ன வரும்போது வாழ்க்கையே போச்சு. எங்க அம்மா பெத்தாலே அவன் மட்டும் இருந்தா அவன் வயிற்றுல கத்தியாலே குத்திரும் குத்தி. இல்லையே நான் என்ன பண்றது, எங்க அப்பா இல்லையே, அதெல்லாம் தப்பு. அப்பா தான் உண்மை, அந்த அப்பா தப்பு. இப்ப இருக்கிற அப்பா ஒண்ணு தப்பு. என்னடா ஜாதகம், என்னடா ஜோசியம் குறிச்சோம். நீ போ, ஆனா உனக்கு ஒரு கண்டம் இருக்குது. என்ன கண்டம்? அப்படி என்ன ஐயோட கண்டமா? போய் அப்படியே உளுந்துருவேன். நான் உழுவுல, நான் உளுந்ததான் எடுத்து வந்தேன். புரியுங்களா? எனக்கு 30 வயசுல செத்து போடுவாங்க. நீ உயிரோட இருக்கிற நானு. புரியுங்களா? சரி, அதனால இயேசு கிறிஸ்து உயிரோட ஏன் எழுந்தாருனாங்க, உங்க அக்கரத்தெல்லாம் எடுத்துட்டாரு, உங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டாரு, உங்க தலையெழுத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. என் தலையில போட்டு எழுத்து நீ சொன்னாங்க. சொல்லு, அடிச்சு சொல்லு. என் தலையில போட்டு எழுத்து, என் தலையில போட்டு எழுத்து அப்படின்னு சொன்னாங்க. உங்க தலையில போட்டு எழுத்தெல்லாம் எனக்கு பொழைச்சு போட்டாரு. யாராவது தலையில போட்டு எழுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல. சொல்லுங்க, எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க. இல்ல இல்ல. அப்ப என்ன இருக்குது? இயேசு இங்க பாருங்க, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் என்ன சொல்லுங்க, எவைகளின் மேல் ஓ தரித்திரியத்து மேல, ஓ சனீஸ்வரம் பிடிச்சிருக்கு ஜாதகத்து மேல, நீ தாழ்ந்த ஜாதி அதனால நீ வந்து காலில் பிறந்தங்கிறதுல, நீ வந்து தொட்டா தீட்டுங்கிறதுல இருந்து, நீ வந்து இனி உருப்பட மாட்டேங்கிறதுல இருந்து, எல்லா தரித்திரியம், எல்லா அவநம்பிக்கை, எல்லா ஜாதகம் சரியில்லை, நீமநாளிச்சு சரியில்லை, மச்சம் சரியில்லை, என் மூக்கு சரியில்லை, என் முடி சரியில்லை, என் பிள்ளை பிறந்தது சரியில்லை, நான் வாக்குப்பட்ட நேரம் சரியில்லை, என் புருஷன் வந்த நேரம் சரியில்லை, என் பொண்டாட்டி வந்த நேரம் சரியில்லை, என் பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை, நான் படிச்சது சரியில்லை, நான் வீடு கட்டினது சரியில்லை, நான் வாகனம் வாங்கினது சரியில்லை, நான் தொழில் தொடங்குனது சரியில்லை, எல்லாம் சரியில்லாததை எடுத்து அந்த நாரில் அடிச்சு அது எல்லாத்தையும் மேல உங்களை வெற்றி சேர்க்க வைத்திருக்கிறார். கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனா எங்க ஜாதகத்துல பூனை குறுக்க ஓடி வந்துருச்சு, இந்த தாலி எடுத்தவங்க குறுக்க வந்துட்டாங்க, அப்படி இப்படிலாம் சொன்ன நீங்க என்ன செய்யறதுன்னே தெரியும். அப்புறம் நான் பொல்லாதவனா மாறிடுவேன். எல்லாத்தையும் ஒழிச்சுட்டார். சொல்லுங்க, எல்லாத்தையும் ஐசப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. நீ இனி தரித்திரியம் முடிச்சு, எங்க அம்மா அடிக்க சொல்லுவாங்க, தரித்திரியம் முடிச்சதுனால இதுன்னு இப்ப சொல்லுவாங்களா? எங்க வாத்தியார் பார்த்து சொல்லுவாரு, இவனுக்கு ஞானமே இல்லை தருதலன்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு எங்க வாத்தியார் பார்த்தா சொல்லுவாரா? இவன் எப்ப பார்த்தாலும் கனகாரன்னு சொல்லுவாரு. இப்ப பார்த்தா சொல்லுவாங்களா? இவன் பேச்ச கேட்டாத துப்புனவங்க இப்ப சொல்லுவாங்களா? இந்த கைய வச்சாவே எந்த பொருளும் உடஞ்சிருந்து எங்க அம்மா சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்களா?
கையை வச்சு ஜவு பண்ணி போ தம்பி. விளையுதா? எல்லாம் மாறி போச்சு. சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க. அப்போ கூட நீங்க இப்படி சொன்னாலே சாத்தா வந்து உட்காந்துரும். என்ன இன்னும் வடிகட்டாயமா சொல்லுவாங்க. நல்ல தைரியமா சொல்லுங்க. பேச்சு எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் பேச்சு எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் மாறி போச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கு இணையானவனை யாராவது நீங்க கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க ஏழையா இருக்கலாம், காசு இல்லாம இருக்கலாம், நீங்க என்ன ஊர்ல வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனா சொந்த பந்தம் அதிகம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இணையா அந்த உலகத்துல ஒருத்தவங்க கிடையாது. ஏன்னா நீங்க பரலோகவாசி, நீங்க நீதிமான், உங்களுக்கு இணை நீங்க நாங்க